வெல்கம் டு டேப் ஐஸ். ஆல்ரெடி நம்ம வந்து டெல்லி போலீஸில் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அதை வச்சு ஒரு வீடியோவே போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி டெல்லி போலீஸில் எஸ்ஐ போட்டிருக்காங்க. எஸ்ஐ இன் டெல்லி போலீஸ் அண்ட் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதுலேயும் போட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நான் கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதோட ஃபிசிக்கல் என்ன வேணும் அப்படின்றத ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் 26லேருந்து அக்டோபர் 16 வரைக்கும் நம்மளுக்கு டேட் இருக்குது. அடுத்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 தான். ஓகே, ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எப்பயுமே. அதை சர்வர் இஷ்யூலாம் வரக்கூடாதுன்றக்காண்டி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து கரெக்ஷன் விண்டோ, நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு இஷ்யூ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அக்டோபர் 24 to 26 அப்படின்றது. ஓகே, ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டென்டேட்டிவாக நவம்பர் டிசம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிபிஓ எக்ஸாமில் புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனி டைமிங் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த இது வரப்போ நம்ம உங்களுக்கு அதை பற்றி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சப் இன்ஸ்பெக்டர் சிஏபிஎஃப்ல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 6 பே. லெவல் 6 அப்படின்றது ஒன் ஆஃப் த டீசன்ட் பே தான். அதாவது 11, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். அதில் வந்து லெவல் 6 லெவல் கூட நம்மளுக்கு பே ஸ்கேலும் கூட்டிகிட்டே இருக்கும். அது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரூப் பி போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட். இந்த சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அப்படின்றது உங்களுக்கு போஸ்டிங் வந்து டெல்லியில் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்ஐ டெல்லியில் இருக்க எஸ்ஐ போஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எங்கேனாலும் போடுவாங்க. அந்த சிஏபிஎஃப்ல தான் எல்லாமே வரும். என்னென்ன வரும், ஐடிபிபி வரும், பிஎஸ்எஃப் வரும், எஸ்எஸ்பி சாஸ்திர சினிமா பால் வரும். அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. அடுத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. சார், டெல்லி போலீஸில் வந்து ஓப்பன் அப்படின்றது யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இது எக்ஸ் சர்வீஸ் மேன், அதர்ஸ், இது ஸ்பெஷல் கேட்டகரி. 10% ரிசர்வேஷன் ஃபார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ். அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட போஸ்ட் பாருங்க. ஓபிசிக்கு 27, ஜென்ரலுக்கு 50, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 8, இடபிள்யூஎஸ் 14, மொத்தம் 144. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா டெல்லி போலீஸில் மேல் ஃபீமேலுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிடியில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த சென்ட்ரல் சிஏபிஎஃப்ல என்னெல்லாம் போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடிபிபி இண்டோ டிபெத்தியன் பார்டர் போலீஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்பி சாஸ்திர சீமப்பால். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கீழே தான் வரும். சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி சிஏபிஎஃப் கீழே வரும். அதில் வந்து மேல் ஃபீமேல்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மொத்தம் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000+ வேகன்சி இருக்குது. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ஃபார் த போஸ்ட் இஸ் 20 to 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் நம்மளுக்கு எப்பயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னா இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட் 25 அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருந்தால் உங்கள் வயசு 20லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்சியாக இருந்தால் 20லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் ஏஜ் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட். அப்போ இதில் 5 years, இதில் 3 years. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அடுத்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு நம்ம மேஜராக பார்க்குறது இதுதான். அடுத்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். அதில் நம்ம ஆல்ரெடி டெல்லி போலீஸில் கான்ஸ்டபிள் பார்த்தோம். அந்த டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் 12th குவாலிஃபிகேஷன். இது வந்து எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் அப்பியர் இன் த பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட். அதாவது இப்போ தான் நான் வந்து ஃபைனல் இயரில் இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கான ரிசல்ட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த நம்மளுக்கு கடைசி டேட் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் டேட் ஆஃப் வந்து சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸில் இருக்கீங்க, மேல் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்எம்வி இருக்கும், லைட் மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா மோட்டார் சைக்கிள் அண்டு கார், அதாவது பைக்கு காரு ரெண்டுக்குமே லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை அப்ளை பண்ணுறேன், அப்பயே எனக்கு லைசன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்போ கிடையாது.
நீங்கள் வந்து ஃபைனலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வச்சுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே லைசன்ஸ் இருக்கணும் இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். இதை வந்து உங்களுக்கு பார்த்து இது எப்போ வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நடக்கும், ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்து அந்த ஃபிசிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் பேப்பர் 2 நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குமா, பேப்பர் 1 தான் ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆகணும் பேப்பர் 2, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் போகிறப்ப நீங்கள் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம பேமெண்ட். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் இருக்கும். யாருக்கு இது வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தா உமன் கேண்டிடேட் பிலாங் டு SC ST அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர் எலிஜிபிள் ஃபார் எக்ஸம்டட் அப்படின்னா அவங்க வந்து அந்த 100 ரூபா ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த 100 ரூபா அப்படின்றது மேல் கேண்டிடேட், ஜென்ரல், OBC இருக்கவங்க இதெல்லாம் நம்ம பே பண்ணி தான் ஆகணும் 100 ரூபா அப்படின்றது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர். நம்ம எங்கே நியர்பை நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் தான் வரும். அப்போ சதர்ன் ரீஜனில் என்னெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் இதெல்லாம் வந்து நம்ம நியர்பை சென்டர்ஸ். புதுச்சேரியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணி எழுதலாம். அது எல்லாமே சதர்ன் ரீஜனில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் நியர்பையில் வந்து போட்டு நீங்கள் எழுதிக்கலாம் எங்கனாலும் எக்ஸாம். ஓகே, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பேப்பர் 1 ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பேப்பர் 2 இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 அப்படின்றதுல 4 செக்ஷன் இருக்கும். என்னென்ன இருக்குது? ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ். நம்ம எப்பயுமே இந்த CGL பேட்டர்ன் தான் இதுவும். CGLக்கு என்னது? மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், GSA அதே தான் இதுக்கும். அதில் எல்லாத்துலேயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 50, எல்லாத்துலேயுமே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டல் 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். இதில் தான் அடுத்து எப்பயும் பார்த்தீங்கன்னா 2 hours டைம் டியூரேஷன். இதுதான் முன்னாடி இருந்த பேட்டர்னும் முன்னாடி இருந்த டைமிங் எல்லாமே. இந்த எக்ஸாமில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வித் செக்ஷனல் டைமர் ஆஃப் 30 minutes ஃபார் ஈச் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 30 minutes இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரீசனிங்க்கு 30 minutes இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ்க்கு 30 minutes, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு 30 minutes, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 30 minutes. அப்போ அந்த 30 minutesல நீங்கள் எந்த செக்ஷனில் இருக்கீங்களோ அந்த செக்ஷன் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அடுத்த செக்ஷன் போய் அட்டன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸு வந்து கடைசியாக அட்டன் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இங்கிலீஷ், GSக்குலாம் அவ்வளோ டைம் தேவைப்படாது, 30 minutes தேவைப்படாது. நம்ம வந்து ஒரு 15 minutes 17 minutesலேயே முடிச்சிடற மாதிரி இருக்கும். அப்போ முடிச்சுட்டு அந்த டைமை நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் 10 நிமிஷத்தில் முடித்தாலும் சரி, 25 நிமிஷத்தில் முடித்தாலும் சரி, உங்களுக்கு 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த செக்ஷனில் தான் இருக்கணும் 30 நிமிஷமே. இப்போ நான் இங்கே வந்து ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் 15 மினிட்ஸில் முடிச்சிடுறேன் அப்படின்னாலும் மீதி 15 minutes நீங்கள் சும்மா தான் இருக்கணுமே ஒழிய நீங்கள் வேறு செக்ஷன் போக முடியாது. அதுதான் செக்ஷனல் டைமிங். இந்த செக்ஷனல் டைமிங் அப்படின்றது ஒரு பேங்கிங்கோட பேட்டர்ன். பேங்கிங்கில் இப்படி தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்றது செக்ஷனல் டைமிங்கில் இருக்கும். அந்த செக்ஷனல் டைமிங்லாம் இப்போ CPOக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இது பேப்பர் 1ஓட சிலபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும். ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆனால் தான் உங்களுக்கு பேப்பர் 2 எக்ஸாம் நடக்கும். ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் பேப்பர் 2. அப்போ பேப்பர் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200, மேக்ஸிமம் மார்க் 200. இதுவும் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் 2 hours சொல்லியிருக்காங்களா. ஓகே, இதில் இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே MCQ தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். நம்ம ABCD இருக்கும், அதில் 4 ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், ஆன்லைன் தான். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனையுமே அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4ஆக பிரிக்கிறாங்க. ஆனால் எந்த மாதிரி 4ஆக பிரிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வரனால இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப தான் தெரியும். இப்போ வந்து கிராமர்லாம் ஒரு தனியாக கொடுக்குறாங்களா, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ்லாம் தனியாக கொடுக்குறாங்களா, அப்போ அது மாதிரி 4 காம்ப்ரிஹென்ஷன்லாம் தனியாக கொடுக்குறாங்களா, கிளாஸ் டெஸ்ட் தனியாக கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 200 கொஸ்டின்ஸையுமே டைம் டியூரேஷன் 2 hours 30 மினிட்ஸாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 2 hours அதே மாதிரி 4 செக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க 30 மினிட்ஸாக. அது என்னன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். இதை நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. 0.25 நெகட்டிவ் மார்க் ரெண்டுக்குமே. பேப்பர் 1, பேப்பர் 2 நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா NCC சர்டிஃபிகேட். NCC சர்டிஃபிகேட் A, B, C 3 இருக்குமா, அதில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ். இப்போ C வச்சுருந்தீங்க அப்படின்னா 5% மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க் ஒரு பேப்பருக்கு எவ்வளவு? 200. இதில் 5% எவ்வளவு? 10 மார்க்ஸ். இது வந்து பேப்பர் 1க்கு. அதே மாதிரி பேப்பர் 2ஓட மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு? 200. அதில் 5% எவ்வளவு? 10 மார்க்ஸ். அப்போ
20 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து NCC C சர்டிஃபிகேட்ஸ் தான் நம்மளுக்கு 20 மார்க்ஸ் போனஸாக கிடைக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, போனஸ் மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ன்றது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப அதிகம். நம்மளுக்கு 20 மார்க்ஸ் அப்படின்றது ரொம்பவே நம்மளுக்கு அதிகமான மார்க் தான். பி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பேப்பருக்கு 6 மார்க், ஏ வச்சிருந்தாங்கன்னா ஒரு பேப்பருக்கு 4 மார்க். அப்போ ரெண்டுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து டபுளாக வரும். இப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு பேப்பர் 1 200 மார்க்ஸ் இருக்கும், பேப்பர் 2 200 மார்க்ஸ் இருக்குமா. அப்போ டோட்டலாக 400 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். இதில் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் தான். அதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் கீழே. ஓகே, இப்போ சிலபஸ், இப்போ பேப்பர் 1 சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன ரீசனிங் இருக்கா, நம்ம ஆல்ரெடி பார்க்குறது அவங்க ஃபுல்லாக அப்படி கொடுத்துருக்காங்கன்னே பார்க்கணும். ரீசனிங் நம்ம என்ன படிப்போம், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், கோடிங் டீகோடிங், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி சம்ஸ் அதெல்லாம் படிப்போம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சிலாஜிக்கல், நம்பர் அனாலஜி, ஃபிகர் அனாலஜின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிக்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அதை படிக்கிறது தான் நார்மலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக்கில் வரும். அட்வான்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், 2D 3D, ஜாமெட்ரி, ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அந்த நம்ம பிரித்து படிக்கிறதா அவங்க வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட் இங்கிலீஷ், பேசிக் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்டிங் எபிலிட்டி, தட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நார்மலாக நம்ம படிக்கிறதா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக தான் இருக்கும் இங்கிலீஷும். ஓகே, அடுத்து பேப்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, இந்த பேப்பர் டிவைட் டு 4 பார்ட்ஸ். அப்போ 200 கொஸ்டின்ஸாக 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி ஈச் செக்ஷன் 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் டிடெக்ஷன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஸ்பெல்லிங், வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த 30 நிமிஷத்தில் நம்மளுக்கு எந்த செக்ஷனில் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்றது தெரியாது. அதை நம்ம அட்டன் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும். இதுதான் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குல்ல, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து அன்எக்ஸ்பேண்டட்ல 80யும் எக்ஸ்பேண்டட்ல 85 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹில்லி ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த மேல் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ST கேண்டிடேட், ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருந்தாங்க மட்டும் 62.5% இருக்கும் ஹைட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களோடது வந்து 157 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஹில் ஏரியாஸ் இருக்கவங்க 155, ஆல் ஃபீமேல் ST கேண்டிடேட்ஸ் அந்த ஃபீமேல் வந்து ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தாங்க அப்படின்னா 154 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இருக்குது டெல்லி போலீஸ். இது வந்து CAPFக்கு எவ்வளோ ஹைட்டுன்றது கொடுத்துருப்பாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் 170, அடுத்து வந்து ஹில் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப், அந்த எக்ஸப்ட் அவங்க அந்த மற்றபடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, 100 மீட்டர்ஸ் ரேஸ் இன் 16 செகண்ட்ஸ். அப்போ 100 மீட்டரை நம்ம வந்து 16 செகண்ட்ஸில் கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1.6 கிலோமீட்டர்ஸ் ரேஸ் இன் 6.5 மினிட்ஸ். அடுத்து லாங் ஜம்ப் 3.65 மீட்டர்ஸ் இன் 3 சான்சஸ். 3 சான்ஸ் இருக்கும். 3 சான்ஸில் நம்ம ஒரு சான்ஸில் அதை கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். அடுத்து ஹை ஜம்ப்பு, ஷார்ட் புட் அவங்க கொடுத்துருக்காங்க 1.2 மீட்டர்ஸ் 3 சான்சஸ், 4.5 மீட்டர் இன் 3 சான்சஸ். அப்படி இதெல்லாமே என்னது நம்மளோட ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். இது யாருக்கு, மேலுக்கு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100 மீட்டர்ஸ் இன் 18 செகண்ட்ஸ், 800 மீட்டர் இன் 4 மினிட்ஸ், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டெஸ்ட். இப்போ பேப்பர் 1 முடிஞ்சுட்டு இந்த ஃபிசிக்கல் முடிச்சு இந்த ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் பேப்பர் 2 இருக்கும். அப்போ இது வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் வந்து இது வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் தான். இது டோட்டலாக ஆட் ஆகாது. இது குவாலிஃபை ஆனால் தான் அடுத்த பேப்பர் 2க்கு போகுமா. அப்போ அந்த பேப்பர் 2ல 200 மார்க்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ம் பேப்பர் 2ம் சேர்த்து தான் நமக்கு ஃபைனல் மார்க் வரும். அடுத்து நம்ம பேப்பர் 2 முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கல் முடிச்சு அது என்னது பேப்பர் 2 முடிஞ்சு ஐசைட் பார்ப்பாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் முக்கியமாக பார்க்குறது ஐசைட் தான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க நியர் விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், பெட்டர் ஐக்கும் ஒர்ஸ்ட் ஐக்கும் கரெக்டாக இருக்கணும், மினிமம் டிஸ்டிங் விஷன் வந்து 6/6 இருக்கணும், பெட்டர் ஐயில் ஒர்ஸ்ட் ஐயில் 6/9 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸ் தான் இருக்கணும். கண்ணாடி போட்டிருந்தா நம்ம எலிஜிபிள் கிடையாது. அப்போ வித்தவுட் கிளாஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க இப்போ கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சோ இல்லை ஃபிசிக்கல் முடிஞ்சோ இல்லை செகண்ட் பேப்பர் முடிஞ்சோ அந்த டயத்தில் எப்பயாச்சும் ஒரு டைமில் உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் டெல்லி போலீஸ் அப்படின்னா A அப்படின்ட்டு கொடுக்கணும்,
அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்எஃப் அப்படின்னா பி, சிஏஎஸ்எஃப்னா சி, அந்த மாதிரி அவங்க லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட் கூட வச்சு நம்ம அப்ளை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். மோட் ஆஃப் செலெக்ஷன் சொன்னது ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, இது குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு பேப்பர் 2 இருக்கும். அடுத்து மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் இதுவும் தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் பார்ட். இது வந்து 200 மார்க்ஸு, இது 200 மார்க்ஸ். அப்போ டோட்டல் 400க்கு நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு போஸ்டிங்கு. இந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு குவாலிஃபைங் மட்டும்தான். அந்த கொடுத்தாங்களா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் புட், அதெல்லாம் குவாலிஃபை ஆனாலே போதும். மற்றபடி வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸையுமே அதான் சொல்லியிருப்பாங்க. ஒன்லி தோஸ் ஹூ கேண்டிடேட் குவாலிஃபைங் PhD will be allowed in the பேப்பர் 2 எக்ஸாமினேஷன். அப்போ இது குவாலிஃபை ஆனால் அடுத்து பேப்பர் 2க்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மொத்தம் CPOவில் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. வேறு முக்கியமான விஷயம் எல்லாமே பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்ன, செக்ஷனல் டைமிங்கு. அந்த செக்ஷனல் டைமிங் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த வர நோட்டிஃபிகேஷன்லையுமே செக்ஷனல் டைமிங் கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்றத அதை பார்த்தா தான் இது கண்டினியூ ஆகுதா இல்லை இந்த எக்ஸாம் மட்டுமா அப்படின்னு தெரியும். மோஸ்ட்டாக ஒன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது எல்லா எக்ஸாமே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா GD நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு செக்ஷன் டைமிங்லாம் அடுத்து கொண்டு வராங்களா என்னென்னு. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த வர எல்லா எக்ஸாம்லையுமே நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோ. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.